الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا صدق الله العظيم. புரணித்தும் ஏகவலும் ஆகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகட்டுமாக. இல்லத்தின் அருளுடைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை இடைபெறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த குர்ஆனுடைய சபையிற்கு வருகை தந்திருக்கும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனில் தஜ்வீதினுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் கூற இருக்கின்றேன். குர்ஆனையும் தஜ்வீதையும் பிரித்து பார்ப்பதே தவறு. குர்ஆன் வேறு, தஜ்வீத் வேறு. அந்த குர்ஆனிலே தஜ்வீத் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை விட குர்ஆனில் இருக்கும் பொழுது தஜ்வீதுடன் தான் அந்த குர்ஆன் என்பது இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தஜ்வீத் என்ற ஒரு கலை என்பது கிடையாது. தஜ்வீத் என்று ஒரு தனிப்பட்ட சட்டங்களோ அதற்குண்டான புத்தகங்களோ கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதி காண்பிக்கும் பொழுது தஜ்வீதுடன் தான் குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள். நபி அவர்களும் சஹாபாக்களுக்கு தஜ்வீதுடன் தான் ஓதி காண்பித்தார்கள். குர்ஆன் அதில் கவனிக்கப்பட வேண்டிய தனிப்பட்ட விஷயமாக தஜ்வீதை கவனிப்பதே தவறு. குர்ஆன் ஓத வேண்டும் என்று சொன்னால், ஒரு நபர் சரியான முறையில் குர்ஆன் வேண்டும் என்று சொன்னாலே அந்த குர்ஆனிலே தஜ்வீத் என்பது இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே, நம்முடைய காலத்திலே நாம் படிப்பதை போன்று தஜ்வீதினுடைய புத்தகங்களோ தஜ்வீதினுடைய சட்ட திட்டங்களோ எழுத்துக்களினுடைய பிறப்பிடங்கள், குன்னாவினுடைய சட்டங்கள், இத்காமினுடைய சட்டங்கள், இல்ஹாரினுடைய சட்டங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சஹாபாக்களுடைய ஆரம்ப காலத்திலும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் நபி அவர்களுடைய திலாவத்திலும் சஹாபாக்களுடைய திலாவத்திலும் தஜ்வீத் இருந்தது. அவர்கள் ஓதும் பொழுது தஜ்வீதுடன் தான் ஓதிக்கொண்டிருந்தார்கள். தஜ்வீத் அல்லாமல் ஒரு கிராஅத்தை அவர்கள் ஓதவில்லை. தஜ்வீத் இல்லாமல் ஒரு கிராஅத்தை அவர்களுடைய பழக்கத்திலே இல்லை. சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்னால் இந்த குர்ஆன் என்பது அரபு தேசங்களை தாண்டி அஜமிகள், அரபி மொழி பேசுவதற்கு தாய்மொழி அரபி மொழி இல்லாத மற்ற நபர்களிடத்திலும் இந்த குர்ஆன் என்பது செல்கின்றது. அந்த நேரத்திலே இந்த தஜ்வீதினுடைய சட்டத்தின் தேவை என்பது ஏற்படுகின்றது. இந்த உலகிற்கு முதலில் தஜ்வீதினுடைய சட்டத்தை புத்தகத்தினுடைய வடிவத்திலே கல்வியிலே முதலில் உருவாக்கிய இமாம் அபுல் அஸ்வத் அத்-துவலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபுல் அஸ்வத் அத்-துவலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் முதலில் தஜ்வீதினுடைய சட்டம் என்ற ஒரு தனி கலையை, தனி ஃபன்னை அவர்கள் உருவாக்கினார்கள். அபுல் அஸ்வத் அத்-துவலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நேரடி மாணவர். இவர்கள் தஜ்வீதினுடைய கலையை உருவாக்குவதற்கு முக்கிய காரணம் ஒரு சம்பவம். அபுல் அஸ்வத் அத்-துவலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு நபர் குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கின்றார். அரபி மொழி தாய்மொழி இல்லாத மற்றொரு நபர் குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கின்றார். சூரத்து தௌபாவினுடைய 2வது வசனம். இந்த வசனத்தை ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது
அன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன வ ரசூலுஹு என்று அந்த குர்ஆனினுடைய வசனம் இருக்கின்றது. ஆனால் இவர் அந்த ஆயத்தை ஓதும் பொழுது அன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன வ ரசூலிஹி என்று ஓதி விடுகின்றார். அல்லாஹ் தஆலா முஷ்ரிகீன்களை விட்டும் ரசூலை விட்டுமே அல்லாஹ் தஆலா நீங்கியவனாக இருக்கின்றான் என்று அர்த்தம் மாறக்கூடிய விதத்திலே அவர் ஓதி விடுகின்றார். அபுல் அஸ்வத் துவலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உள்ளத்திலே கவலை ஏற்படுகின்றது. இந்த தஜ்வீதினுடைய சட்டங்களை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு தஜ்வீதினுடைய குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஹரக்கத்துகளை உருவாக்க வேண்டும் என்று அவர்களுடைய நாட்டத்திற்கு பின்னால் அபுல் அஸ்வத் துவலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனிற்கு ஹரக்கத் போடக்கூடிய அந்த வேலையை துவங்குகின்றார்கள். அத்தோடு தஜ்வீதினுடைய சட்டத்தையும் அவர்கள் சேர்த்து எழுதுகின்றார்கள். பிற்குரியவர்களே, நாம் ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைக்க வேண்டும். குர்ஆனை விட்டும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சட்டம் அல்ல இந்த தஜ்வீத் என்பது. ஒருவர் குர்ஆனை ஓதினால் அது தஜ்வீதுடன் தான் குர்ஆனை ஓதப்பட வேண்டும். தஜ்வீதுடன் குர்ஆனை ஓதினால் தான் அது குர்ஆன் ஓதுதலாக இருக்கும். அல்ல என்றால் அது நமக்கு பாவத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். தஜ்வீதின் மூலமாக பல்வேறு பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது. ஒன்று, அல்லாஹ்வினுடைய திலாவத்தை ஓதுவதன் மூலமாக, அல்லாஹ்வினுடைய கலாமை ஓதுவதன் மூலமாக அவனுடைய சரியான நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தங்கள் சரியான முறையிலே பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அர்த்தங்கள் சரியான முறையில் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் தஜ்வீதினுடைய சட்டங்கள் பேணப்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குர்ஆனில் இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்றார். وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ. இந்த குர்ஆனிலே மனிதர்களுக்கு அவர்கள் உள்ளம் ரீதியான நோய்களுக்கும் உடல் ரீதியான நோய்களுக்கும் நிவாரணத்தை இந்த குர்ஆனிலே நாம் வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் பேசுகின்றார். பிற்குரியவர்களே, இன்றைக்கு நிறைய நபர்கள் குர்ஆனை ஓதுகின்றார்கள். என்னுடைய உள்ளத்தில் ஒரு நிவாரணமும் ஏற்படவில்லை, என்னுடைய உடலிலே எந்த ஒரு நிவாரணமும் ஏற்படவில்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், குர்ஆன் எவ்வாறு ஓதப்பட வேண்டுமோ தஜ்வீதினுடைய சட்டங்களை சரியான முறையில் நாம் பேணி குர்ஆனை ஓதுவோம் என்று சொன்னால் இந்த குர்ஆன் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கும் நிவாரணம் தரக்கூடியது, உடலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கும் நிவாரணம் தரக்கூடியது. எனவே இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் அதில் இருக்கக்கூடிய பலன்களையும் நிவாரணங்களையும் சரியான முறையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தஜ்வீதுடன் நபி அவர்களும் சஹாபாக்களும் எவ்வாறு ஓதினார்களோ அந்த முறையில் ஓதினால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிவாரணம், உள்ள தூய்மை என்பது நமக்கும் ஏற்படும். எனவே குர்ஆனினுடைய பலன்கள் சரியான முறையில் நமக்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அதில் ஓதக்கூடிய முறைகளும் சரியான முறையில் இருக்க வேண்டும். நபி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே மற்றொரு அடுத்த வார்த்தையில் இவ்வாறு கூறுகின்றார், வரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த குர்ஆன் என்பது முஃமின்களுக்கு நிவாரணமாக இருக்கின்றது. அத்தோடு வரஹ்மத்துல் லில் முஃமினீன், அவர்களுக்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களிலே நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், சூரத்துல் பக்ராவினுடைய வசனங்களை ஒரு வீட்டில் ஓதினால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிவிடும், அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நமக்கு நீங்கிவிடும். அதே போன்று குல் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்ற சூறாக்களை ஓதினால் நமக்கு ஏற்படக்கூடிய ஷைத்தான் ஜின்களுடைய தீங்குகள் நமக்கு ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில ஆயத்துகளின் மூலமாக, குறிப்பிட்ட சில சூறாக்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பற்றி நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சிலர்கள் இந்த சூறாக்கள் எல்லாம் ஓதிட்டு தான் அதிர்த்திருக்கோம், ஆனா அந்த பலன்கள் எங்களுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது,
என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் விளங்க வேண்டிய விஷயம், குர்ஆன் நபி அவர்கள் எவ்வாறு ஓதினார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தஜ்வீதுடைய முறையில் ஓதினார்களோ அந்த முறையில் இந்த குர்ஆனை நாம் ஓதினோம் என்று சொன்னால் நபி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த பலன்கள் என்பது நமக்கு முழுமையான முறையில் கிடைக்கும். குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுவதன் மூலமாக குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பலன்களையும் நாம் பெற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, இளம் வாலிபர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குர்ஆனை தாண்டி சினிமா பாடல்களை கேட்பதின் மீது இருக்கக்கூடிய மோகம், சினிமா பாடல்களை கேட்பதின் மீது இருக்கக்கூடிய ஆசை என்பது அவர்களுக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு நபர் குர்ஆனை தஜ்வீதான முறையிலே ஓதி சரியான முறையிலே குர்ஆனை ஓதுகின்றார் என்று சொன்னால் அவர்களுடைய மோகம் என்பது குர்ஆனை தேடிதான் செல்லுமே தவிர இந்த சினிமா பாடல்களின் பக்கமோ பாவமான காரியத்தின் பக்கமோ அவர்கள் சிந்தனை என்பது செல்லாது. குர்ஆனை தஜ்வீதாக ஓதுவதன் மூலமாக குர்ஆனில் இருக்கக்கூடிய பலன்களையும் நாம் பெற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு நம்முடைய சிந்தனையிற்கு நிம்மதியையும் அமைதியையும் நாம் பெற்றுக் கொள்கின்றோம். இன்றைக்கு குர்ஆனில் ஓதக்கூடிய விஷயத்திலே எல்லா நபர்களும் வளர்ச்சியை காண வேண்டும், அடுத்த தரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நபர்கள் குர்ஆனை ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னா போதும், பெரிய சாதனை படைத்து விட்டதை போன்று அவர்கள் எண்ணி விடுகின்றார்கள். ஒவ்வொருவரும் குர்ஆனினுடைய கல்வியிலேயும் அதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உதாரணமா ஒருத்தவங்க குர்ஆன் ஓதவே தெரியல அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். யார் குர்ஆன் ஓதுவதற்கு அறிந்திருக்கின்றார்களோ அவர்கள் குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனை யார் தஜ்வீதுடன் அறிந்திருக்கின்றார்களோ கிராஅத்துடன் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கிராஅத்து தஜ்வீத் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா குர்ஆனை மனனம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனினுடைய ஒரு சில பகுதிகளை மனனம் செய்வதற்கு தூங்கிவிட்டால் குர்ஆனை முழுமையான முறையிலே ஹாஃபிஸ் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு நிறைய நபர்கள் குர்ஆனினுடைய கல்வியிலே ஒரே தரத்தில் இருக்கின்றார்கள். அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். குர்ஆனை மரணம் செய்வதற்கு முந்தைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க தான் வந்து மரணம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு வயது வரம்பு என்பது இருந்தது. தற்காலத்திலே அந்த வரம்புகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு விட்டது. 10 வயது உள்ள மாணவனும் குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்கின்றார், 60 வயது இருக்கக்கூடிய பெரியவர்களும் ஹிஃப்ஸ் செய்கின்றார்கள். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், காயல்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், நமக்கெல்லாம் தெரியும் அந்த காயல்பட்டினம் என்ற ஊர், அறிந்திருக்கக்கூடிய ஊர். அந்த ஊரிலே ஒரு பெண்மணி குர்ஆனினுடைய ஹாஃபிதா சனதை பெறுகின்றார். அந்த பெண்மணியினுடைய வயது 64 வயது. பெண்மணியினுடைய வயது 64 வயது. குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் இவர்கள் என்று அவர்களுக்கு ஆசை ஏற்பட்டது 59 வயதில். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், இதை நமக்கு வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம குர்ஆனை ஓத முடியாது, மரணம் செய்ய முடியாது, நம்மளா எப்படி தஜ்வீதாக ஓதுறது, நம்மளா எப்படி காரியாக ஆகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி எங்க இருந்து வேண்டாலும் யார் வேண்டாலும் ஹாஃபிஸ் ஆகலாம். அவர்களுக்கு நேரத்திற்கு ஏற்ப ஆன்லைனுடைய வகுப்புகள் விசாலமான முறையில் இருக்கின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, குர்ஆனை அடுத்த கட்ட கல்வியை நோக்கி பயணிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொருவர்களும் தஜ்வீதான முறையிலே குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி குர்ஆனை ஓதினார்களோ அதை போன்று குர்ஆனை ஓதுவதற்கும் இந்த குர்ஆனின் மூலமாக அவர்கள் என்னென்ன பலன்களை எல்லாம் பெற்றுக் கொண்டார்களோ அந்த எல்லா பலன்களையும் நாமும் பெறுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.